வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஹீட் ஆனோடனே வெங்காயம் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் இந்த குழம்புல யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நம்ம அரைக்க போகிறோம். வதக்கின வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை நம்ம சூடு ஆறுனதும் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோடனே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலை, நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குருமாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. உடனே நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். நெத்திலி மீனை குழம்புல ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துடும், குழம்பும் நமக்கு ரெடி ஆகிடும். ஃபிஷ் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை மேலே தூவிடலாம். இப்போ நம்மளுக்கு நெத்திலி மீன் குருமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன். கண்டிப்பாக பிரின்ஸ்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.